இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரயில் பயணங்கள் அப்படின்ற திரைப்படம் மூலமா தமிழ் சினிமால நடிகையா அறிமுகமானவங்க தான் ஜோதி. ஆரம்பத்துல இவங்க நடிச்ச ஒரு சில திரைப்படங்கள் சூப்பர் ஹிட் ஆகி தமிழ் ரசிகர்கள் மத்தியில நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுக் கொடுத்திருந்தது. ஆனா தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நடிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்த இவங்களுக்கு அடுத்தடுத்து பல சோகங்கள் தான் இடம்பெற தொடங்கியிருந்தது. சினிமாவில் இதுவரைக்கும் 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்களுடைய சினிமா கெரியரில் சூப்பர் ஹிட் ஆன திரைப்படம் அப்படின்னா அது ரஜினியோட நடித்த புது கவிதை, டி ராஜேந்தர் கூட இணைஞ்சு நடித்த ரயில் பயணங்கள் போன்ற படங்கள் தான். இதில் புது கவிதை அப்படின்ற படத்தில் இடம்பெற்ற வெள்ளை புறா அப்படின்ற பாடல் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டுட்டு வருது. இவங்களுடைய சினிமா பயணம் 1979ஆம் ஆண்டு ஆரம்பிச்ச நிலையில தொடர்ந்து தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் பிஸியா நடிச்சிட்டு வந்தாங்க. குறிப்பா 1981ஆம் ஆண்டு ரயில் பயணங்கள் திரைப்படம் மூலமா தமிழ் சினிமாவில் நுழைஞ்ச பிறகு பல வருடங்களுக்கு ஏராளமான திரைப்படங்களை நடிச்சு ஒரு கலக்கி இருந்தாங்க. ஆனா சில வருடங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் எதுவுமே சரியா கிடைக்காததுனால சித்தி, அம்மா, அண்ணி மற்றும் தங்கை போன்ற கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிட்டு வந்தாங்க. அதன்படி 2000 காலப்பகுதியில் வெளிவந்த பார்த்தேன் ரசித்தேன், வண்ண தமிழ் பாட்டு மற்றும் உள்ளம் கொள்ளை போகுதே போன்ற படங்கள்ல இவங்க நடிச்சிருந்தாங்க. கடைசியா 2003ஆம் ஆண்டு அன்பு அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த திரைப்படங்கள்லயும் நடிக்கல. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு ஆண் குழந்தை இருக்கு. கணவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா விவாகரத்து செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே எதிர்பாராத வகையில மார்பக புற்றுநோய் இவங்களுக்கு ஏற்பட்டிருந்தது. இதனை ரொம்பவே தாமதமா கண்டுபிடிச்சதுனால மருத்துவமனையில சிகிச்சை பெற முயன்ற பொழுது இவங்களுடைய உடல் அதுக்கு ஒத்துக்கல. இவங்க தன்னோட கடைசி நாட்கள்ல ஈசிஆர்ல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல தன்னுடைய மகள் கூட தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த நிலையில மார்பக புற்றுநோயால அவதிப்பட்ட ஜோதி 2007ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி தன்னுடைய 44 வயசுல காலமானாங்க. சரி, இந்த வீடியோ பத்திர உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.